Hello and welcome back everyone for a visible difference detailed news analysis by PM IAS Academy. Admissions are open for 2021 GS foundational courses. For further details, please visit www.pmiasacademy.com and follow us on YouTube, Facebook and Instagram for timely updates. வேர்ல்டு எர்த் டே ஏப்ரல் 21 உலகம் ஃபுல்லாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1969 கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் கேஸ் வந்து அதிகமாக எமிட் ஆகி அண்ட் அதில் வந்து என்விரான்மெண்ட்க்கு ரொம்பவே ஹியூஜ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதை வந்து அங்கிருந்த மக்கள் உணர்ந்து அதை வந்து ஒரு பெரிய போராட்டமாகவே நடத்தினாங்க. அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லார்ட் வில்சன் அப்படிங்கிறவர் தான். அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அது வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகி ஒரு 50 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் இதே வந்து 2016 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கண்ட்ரிக்கு பக்கமாக வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னும் அதோட பாரிஸ் பீஸ் அக்ரிமெண்ட் இல்லை அந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்டோட அவங்க என்ன வந்து சொல்லியிருந்தாங்களோ அதை வந்து இன்னுமே அச்சீவ் பண்ண முடியல. பட் கொரோனா வந்தனால எல்லாமே நேஷனே வந்து லாக்டவுனில் இருக்கனால பட் அதில் வந்து என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாங்களோ அது எல்லாமே இதன் மூலமாக அது வந்து சாத்தியமாகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 2020க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன். அது வந்து ரொம்ப சிம்பிளான தீம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா COVID-19 அண்ட் அது வந்து எப்படி கிளைமேட் இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கங்கா ரிவர் வந்து ரொம்பவே பொல்யூட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது வந்து ஒரு சில பிளேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 out of 5 பிளேசஸில் டெல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து செக் பண்ணியிருக்காங்க. அது வந்து குடிக்கிறக்கும் குளிக்கிறக்குமே தகுதி இல்லை அப்படின்ற நிலைமையில் இருந்து நீங்கள் வந்து அந்த வாட்டர் வந்து டைரெக்டாக கன்சியூம் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கோ அதே மாதிரி மெரைன் ஆர்கானிசம்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால மெரைன் ஆர்கானிசம்ஸும் வந்து அதிக லெவலில் நிறைய இன்டர்பீடிங் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதிலிருந்தே நமக்கு வந்து ஒரு இது வந்து கிளியராக தெரியுது என்ன அப்படின்னா நாம தான் வந்து மதர் எர்த் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் எமிஷன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் அது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டைரெக்டாக ஒரு எஃப்ளூவன்ஸே இல்லாமல் அதிலிருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் இல்லை ஸ்மோக் வந்து டைரெக்டாக என்விரான்மெண்ட்க்கு ரிலீஸ் பண்ணி அதை பொல்யூட் பண்ணுறது தான் வந்து கிளியராகவே சொல்லிட்டாங்க. நாமளும் என்விரான்மெண்ட்டும் தனித்தனி கிடையாது. அண்ட் அது வந்து ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும், டெவலப்மெண்ட்டும் போகணும், என்விரான்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவலாக ரெண்டையுமே கேர் பண்ணி டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபேக்ட் கார்னரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து மேக்ஸிமம் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இல்லை ஏர் கண்டிஷனர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமொபைல் எமிஷன்ஸ் எல்லாத்துலேருந்துமே இதாகிட்டு இருக்கு. அண்ட் 1990 பார்த்தீங்கன்னா இப்போ 2020 வரைக்கும் ஒரு 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் COVID-19 லாக்டவுனில் இருக்கனால எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு டெம்பரரி பீரியட் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து இதே மாதிரி இது வந்து நிரந்தரம் கிடையாது. அண்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட எக்கானமியை ரேபிட் ஃபேஸில் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றக்காக எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் லாஸ் வந்து வயலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சஸ்டைனபிள் எனர்ஜி பக்கமாக போனோம் அப்படின்னா அதன் மூலமாக மட்டுமே ஒரு 18 மில்லியன் ஜாப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதுவும் வந்து 2030 ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 18 மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சேஞ்சஸ் வந்து கிராஸ் ரூட் லெவலில் இருந்தே சேஞ்சஸ் வரணும். அண்ட் இந்த டைமை யூஸ் பண்ணி நிறைய ட்ரீஸ் வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாமல் இருக்கனால அது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். அண்ட் இந்த முக்கியமான ஒரு மந்த்ரா வந்து யாருமே மறக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். G20 எக்ஸ்ட்ராடினரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அண்ட் இதோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா G20 கண்ட்ரிஸ் அதாங்க ஒரு 19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்தது தான் G20. அதில் இருக்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் நியூட்ரிஷன் இஷ்யூஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மீட்டிங்கில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லாக்டவுன் பீரியடில் எங்கள் கண்ட்ரியில் அக்ரிகல்ச்சருக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண கைட்லைன்ஸ் படி
ப்ராப்பர் சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் அதர் ப்ரோட்டோகால்ஸ் படி தான் எல்லாருமே ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் லாக்டவுன் பீரியட்லையும் ஆல் ஓவர் த இந்தியா வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அக்ரிகல்ச்சர் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கிட்ட சர்ப்ளஸாக நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த நேஷன்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கும் ரெடி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மீட்டிங்கை யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுட் வேஸ்டேஜஸ் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் அது மூலமாக நிறைய லாஸஸ் வந்து கம்மி பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கண்டினியூட்டியை வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த G20 நேஷன்ஸ்லேயே ஒரு சில நேஷன்ஸ் வந்து ரைவல்ரி நேஷன்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரைவல்ரி நேஷன், இந்தியா சைனாவும் ரைவல்ரியாக தான் பார்க்குறோம். அண்ட் அப்படி இருந்தாலும் பட் COVID-19 அந்த ஒரு ரைவல்ரிஸ் எல்லாமே மறந்துட்டு கிராஸ் பார்டர் கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து ஃபுட் சப்ளை பண்ணலாம், ஃபுட் கிரெயின்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் COVID-19 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதிலிருந்து லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இஷ்யூஸ் வந்து ஒரு கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக எடுத்து வே ஃபார்வர்டுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன் மூலமாக அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஒரு பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து கிளியராக இருக்குது. அண்ட் அவங்க தான் வந்து எக்கனாமிக் வந்து ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அண்ட் இவ்வளோ மெஷர்ஸ் எடுத்தாலும் அண்ட் ஃபார்மர்ஸோட சேஃப்டி வந்து அவங்க வந்து மறக்கவே இல்லை. பிகாஸ் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் G20 மீட்டிங்கோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனுக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஃபுட் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் கிராஸ் பார்டருக்கு நம்ம வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் G20 வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா 1999 ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் தான் இது வந்து ஆரிஜின் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 2008 பார்த்தீங்கன்னா அப்பவும் குளோபல் ரெசெஷன் வந்துச்சு. அப்பவும் G20 தான் வந்து எல்லாரும் மீட் பண்ணி இனிமேல் நம்ம வந்து வருஷத்தில் ஒரு டைம் நம்ம வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்தியா வந்து 2022 டெல்லியில் வந்து G20 மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோட ரோல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் மானிட்டரி பாலிசிக்கு கீழே என்னென்ன வருதோ அது எல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட், கரப்ஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ், டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்டர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் G20 வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மொபிலைஸ் வாலண்டரி பிளட் டொனேஷன். இதோட ஓவர்வியூ என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா COVID-19 லாக்டவுனால் பிளட் டொனேஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. அண்ட் பிளட் பேங்கில் பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் பிளட் ஸ்டாக் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி இதே ரிலேட்டடான நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா COVID-19 பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான லெவலில் இந்தியாவில் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிளட் டொனேஷன் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் வந்து என்ன டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தோம். அதில் யாருமே வெளியில் வந்து டொனேட் பண்ண முடியாது அப்படிங்கறக்காக அந்த மினிஸ்ட்ரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ வாலண்டியர்ஸ் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரெட் கிராஸ், NGOs அண்ட் NCC அவங்க மூலமா ஒரு மொபைல் வெஹிக்கிள் வந்து கிரியேட் பண்ணி எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அங்கே போய் பிளட் சாம்பிள்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோவிட் இந்தியா சேவா அப்படிங்கிற ஒரு நியூ இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைட்லைன்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் யார் யாருக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த செக்டரில் என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ப்ராப்ளம் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து கோவிட் இந்தியா சேவாவில் வந்து நீங்கள் வந்து லான்ச் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போதைக்கும் ஸ்டார்ட் பண்ண இல்லாமல் COVID-19 முடிஞ்சாலும் இது வந்து கண்ட்ரிலே யுனைட்டடாக இந்த சேவா வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் எந்த குவரிஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டிஜீனியஸாக COVID-19 டெஸ்ட் கிட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அண்ட் TDB அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்களும் மைலேப் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி இண்டிஜீனியஸ் டெஸ்ட் கிட் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அண்ட் அது வந்து யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சும் சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணும். அண்ட் CDSCO வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் கீழே வருது. அண்ட் இவங்க தான் வந்து எசென்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எது எசென்ஷியல் ட்ரக்ஸ் எது நான் எசென்ஷியல் ட்ரக்ஸ் அப்படிங்க வந்து டிசைட் பண்ணுறது இவங்க தான். அண்ட் இதே வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு நியூஸில் என்ன பார்த்துருந்தோம், இவங்க வந்து எசென்ஷியல் லிஸ்ட்டுக்கு கீழே நிறையா ஐட்டம்ஸ் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து
கார்டியோவாஸ்குலர் ஸ்டென்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் வந்து போய் அந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டட் மெத்தட். அண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 30,000 பேர் தான் ஒரு நாளைக்கு நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த ஆட்டோமேட்டட் கிட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து COVID-19 ரொம்ப பீக்கில் இருக்கனால இந்த டெஸ்ட் கிட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னா, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் மட்டும் பண்ணலை, இது வந்து வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து யார் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இதில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன் மூலமாக நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் இது பண்ண முடியும். அண்ட் லெபார்ட்டரி சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா COVID-19 ஈஸியாக எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு யாராச்சும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இல்லைன்னா நாங்கள் வந்து வேறு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு நாங்கள் பண்ணுறோம், ஸோ எல்லாருமே சேர்ந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து அப்ரூவ் பண்ணதான். இது வந்து இவங்க மட்டும் டிடிபியும் மைலாப்பும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதையும் அப்ரூவல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், எய்ம்ஸ், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஓகே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே வந்துட்டு இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறதான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. டுடேஸ் ஒன்லைனர் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அண்ட் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் தான், அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் சத்தீஸ்கர், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசில் தான் ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடும் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அண்ட் அந்தமான நிக்கோபாரில் ரொம்பவே அதிகமாக ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுக்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே ட்ரைபல் பீப்புளோட ரிலேட்டட் ஸ்கூல்ஸ், அதாங்க எக்லவாயா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அது வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வேரியஸ் பெண்டிங் கேசஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் COVID-19 முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபாக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் எக்கனாமி ஒரு COVID-19 அப்புறம் இந்தியன் எக்கனாமி நம்ம எப்படி ரிவைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிம்பிளாக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் எல்லாருமே யுனைட்டடாக இருக்கணும் அண்ட் எல்லாமே சஸ்டைனபிள் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்பவே அதிகமாக இதாக இருக்கும், ரேப்பிட் லெவலில் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு தேவையான R&D எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்ம இந்தியாவோட பேக் போன் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் சார்பாக புனேயில் வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க சயம் ட்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப். அது வந்து அதோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் இல்லை வந்து யாரெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு GPS எனேபிள்ட் ட்ராக்கர் அண்ட் அது வந்து ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவே அது வந்து ட்ராக் பண்ணிக்குவாங்க. அண்ட் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா PDS அதாங்க ரேஷன் ஷாப்ஸ் அதில் இருக்க பொருள் எல்லாமே வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க. அண்ட் அங்கே ஃபீல்டில் இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ரியல் டைமாக என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ட் டைமுக்கு எல்லாம் போய் சேருதா அப்படிங்கிறது வந்து ஃபீல்டு விசிட் இல்லாமல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்லேருந்தே அவங்க வந்து பார்த்துக்க முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ் இல்லை பேசிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இல்லை அவங்கள வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் எல்டர்லி பாப்புலேஷன் வந்து யாராச்சும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள போய் ட்ரீட் பண்ணுறதுக்கு கூடவே இருக்கணும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக அவங்களோட மூவ்மெண்ட் இருக்கணும். அண்ட் லாக்டவுன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களுக்கான எல்லா மெஷர்ஸும் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கும் லட்சத்தீப்ஸ்க்கும் இது நாள் வரைக்கும் இல்லாமல் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் லக்ஷதீப் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு பக்கத்தில் அரேபியன் சீல இருக்குது. அண்ட் இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அண்ட் மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், அங்கே டூரிஸ்ட் போனது தான் அங்கே இருக்க பீப்புளுக்கே வந்து லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ அது எதுவுமே இல்லாதனால இவங்க வந்து இங்கே ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து அதிகமான லெவலில் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட் இன்னுமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் டூரிசம் செக்டரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இவங்க இந்த டைமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. That's it for our today's news analysis. Thank you for watching.